ஹாய் ஆல், நீங்கள் எல்லாருமே ஆவலோட கேட்டுட்டு இருந்த பிரெட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா நடுவில் சொல்லியிருப்பேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரெட் கிடைக்கும். ஸோ இதை நான் கப் மெஷர்மெண்ட்டில் தான் செய்ய போகிறேன். 250 ml கப் மெஷர்மெண்ட் அதை எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான பவுலையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சல்லடை வச்சு 2.5 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். தலை தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வழக்கம் போல் கேக் பேக் பண்ணும்போது சளிப்போம் இல்லையா, அந்த மாதிரியே சளிச்சு எடுத்துக்கிட்டேன். சளிக்காட்டியும் பரவாயில்ல, அப்படியே எடுத்துக்கலாம். இது 2.5 கப் அளவுக்கு. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் நல்லா வெதுவெதுப்பான பால் சேர்த்திக்கலாம். அதாவது நீங்கள் கை வச்சா உங்கள் கை அந்த சூட்டை தாங்குகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு ஆறியும் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது கூட 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஸ்வீட்னஸ் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூனே போதும். இல்லை கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நல்லா கலந்து விடும்போது தான் ஈஸ்ட் அந்த சர்க்கரையை சாப்பிட்டு நல்லா வளரும். ஸோ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஏஞ்சல் பிராண்டோட இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும். இதுக்கு நான் இப்போ காமிச்சேங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக மாவு கூட கலக்கியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் ஒன்ஸ் பேக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணாவே போதும். அப்போ தான் ஈஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும். இதில் பொங்கி வரல, பட் நான் இன்னொரு இதில் எப்படி பொங்கி வருதுன்னு காமிச்சிருக்கேன். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் ஆக்டிவ் ஈஸ்ட் யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் முன்னாடி சொன்னாங்க இல்லையா, சர்க்கரை போட்டு ஈஸ்ட் போட்டு 5 மினிட்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு ப்ரெட்டும் சாஃப்டாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மாவு இருக்குங்க இல்லையா, சளிச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட போட்டு ஒரு ஸ்பேச்சுலாவோ கரண்டியோ வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பிசையும் போது நம்ம கைகளில் நிறைய ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கரண்டியோ இல்லை ஸ்பேச்சுலாவோ வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கிங் டேபிள்லேயோ கவுண்டர் டாப்லேயோ போட்டு நம்ம நல்லா பிசைய வேண்டியது வரும். அது எப்படி பிசையணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பால் நீங்கள் 3/4 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்ட ஒரு 1/4 கப் வரைக்கும் சேர்த்தலாம். வேணும்னா சேர்த்திக்கலாம், வேண்டான்னா விட்டுலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு மாவை பொறுத்தும் கொஞ்சம் இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி மாறும். நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்து கிளாஸ் விண்டோ கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அது கடைசியாக நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அது வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எகெயின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணியோ இல்லாட்டி பாலோ நீங்கள் சேர்த்து மறுபடியும் பிசையலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பாதி மில்க் பாதி வாட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்புக்கு மாற்றிட்டேன். கையோட ஓரங்கள் இருக்குங்க இல்லையா, அந்த பாம்பில் வச்சு நல்லா அழுத்தி நம்ம பிசைய வேண்டியது இருக்கும். வேகமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் இதே மாதிரி 10 நிமிஷம் நம்ம பிசைஞ்சாதான் நம்மளுக்கு கரெக்டான பிரெட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். என் கையை பாருங்கள், நான் எப்படி மூவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த கையோட மணிக்கட்டில் வச்சு நான் அதை பிசைகிறேன். கடைசியாக 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்துங்காட்டி லைட்டாக மெல்ட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுவும் நல்லா அந்த மாவு கூட சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்பீடாக ஓட்டி விட்டுருக்கேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாதுங்க இல்லையா, அதுக்காக தான். ஸோ பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ளையபிள் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி விரித்து பாருங்கள்.
லைட்டாக இது பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இதுதான் கிளாஸ் விண்டோ கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அந்த பதத்துக்கு வந்தால் நம்மளுக்கு ப்ரெட்டு நல்லா உப்பி வரும். ஸோ நம்ம கரெக்டாக பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்க்கு விட்டுலாம். 1 மணி நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம டின் எடுத்து க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து மீடியம் சைஸ் டின்னு ப்ரெட்டு. இது ஒரு 400 கிராம்ஸ்லேருந்து 500 கிராம்ஸ் அளவுக்கான ப்ரெட் வந்து பிடிக்கும். இப்போ நான் எடுத்திருக்கேங்க இல்லையா, இந்த அளவுக்கு இந்த ப்ரெட் டின் கரெக்டாக இருக்கும். சரி, ப்ரெட்டு வந்து உப்பி வர்றதுக்குள்ளே நான் கிறிஸ்மஸ்க்காக ஒரு குட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். 250 கிராம்ஸ்க்கான அந்த மோல்டு, பேக்கன் சர்வ் மோல்டு, அப்புறம் ரீயூசபிள் க்ளவுஸு, கேஷ்யூஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாக்லேட் சிப்ஸு, விதையில்லாத உலர் திராட்சை பிளாக்கு, தேவையான எசன்ஸு, பேரிச்சம்பழம், டுட்டி ஃப்ரூட்டி, கோல்டன் கிரேப்ஸு, அப்புறம் ஸ்வீட் ஆரஞ்சு ட்ரைடு, அதே மாதிரி ஜிஞ்சர் ட்ரைடு. அது கூடவே கேக் ஜெல் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா கேக் ஜெல் யூஸ் பண்ணி டீ கேக் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இது வரைக்கும் நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணினதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கூடவே ஃபாக்ஸ் பால்ஸ், ஹாப்பி பர்த்டே டாப்பர், அப்புறம் கேரமல், இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ரீமியம் கேரமல் வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த கேரமல் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ப்ளம் கேக்கில். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கோட பர்ச்சேஸ். அப்புறம் கடைசியாக சாக்லேட் ரேப்பர்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே அமுத்தினா கை நல்லா உள்ளே போக்கும். ஸோ இதை எடுத்து இப்போ ரொம்ப பிசைய வேண்டாம், சும்மா ஒரு பிசைஞ்சிட்டு மறுபடியும் டேபிள் டாப்புக்கு மாற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பண்ணுற மாதிரி டக் பண்ணணும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டே வாங்க கையை. மாவு நல்லா டைட்டாக சுருட்டிட்டு வரணும். அப்போ தான் உள்ள கேப் எதுவும் இருக்காது. கடைசியாக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கோங்க இல்லையா, அதே லைட்டாக பிஞ்ச் பண்ணி மாவு ரெண்டையும் ஒட்டுக்கா சேர்த்து விட்டுடலாம் அந்த சுருட்டி முடிகிற இடத்துல. இதை எடுத்து இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த டின்னில் வச்சுட்டு மறுபடியும் எகைன் ஒரு 1/2 மணி நேரம் ப்ரூஃப் பண்ண விட்டுறலாம். இது நல்லா அந்த டின்னோட ஹைட்டுக்கே உப்பி வரும். இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரும். இல்லாட்டி நல்லா புஷ்ஷுன்னு மேலால் வரும். ஸோ இதை ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போது டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் பார்த்துடலாம். 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் போடணும். 2 ராடையும் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்லேயே நம்ம இதை வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் கழித்து ப்ரெட் எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இந்த ப்ரெட் ரெண்டையுமே வச்சுட்டு நம்ம ஒரு 40லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்களா, ஒரு 45 மினிட்ஸில் எனக்கு பேக் ஆகி கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறமா எடுத்து காமிக்கிறேன். தட்டுனா நல்லா ஹாலோ சவுண்ட் வரணும், டப் 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 டப்புங்க. அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெட் வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா பீசஸ் போட்டு எடுத்துட்டா நம்மளுக்கு சூப்பரான ப்ரெட் ரெடி. அதுவும் மில்க் ப்ரெட் வீட்லேயே செஞ்சது செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒரு குட் பிராண்ட் ஈஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். நார்மலாக லோக்கலில் கிடைக்கிற பிராண்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் வாசம் கொஞ்சம் வரும். நான் அடிக்கடி ப்ரெட் செய்வேங்கிறதுனால ஏஞ்சல் பிராண்ட் வாங்கி வச்சுட்டு அது ஒரு 1/2 கிலோ பேக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 200 வந்துச்சு. பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். அது வாங்கியே ஒரு 1.5 வருஷம் பக்கம் ஆச்சு. பட் ப்ராப்பராக நான் மெயின்டைன் பண்ணுறங்காட்டி ஈஸ்ட் இன்னும் நல்லா இருக்குது. ஸோ ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த மாதிரி வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் ஈஸ்டர் ஸ்மெல் அவ்வளோக்கா எனக்கு வரல. ஏன்னா முன்னாடி வந்து நான் நிறையா பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக தான் இந்த ஏஞ்சல் பிராண்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இந்த ப்ரெட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா பை பாய்.